இப்பொழுது நாம் குறித்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். சற்று தாமதமானாலும் வார்த்தையின் வழியாக ஆத்மா பலப்படுவது அவசியமாக இருக்கிறதுனால நம்ம வார்த்தை சற்று நேரம் கேட்க வேண்டி இருக்கிறது. கர்த்தர் வார்த்தையின் மூலமாக அவர் நம்மோடு பேச போகிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உங்களுடைய வலைகளை ஆழமாக போடுங்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உங்கள் வலைகளை ஆழத்திலே போடுங்கள். இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி, குறிப்பாக அந்த 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் ஆகிய 2, 3, 4 அதிகாரங்களிலிருந்து சத்தியத்தை மிக சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த காலையில் 4 ஆங்கிலத்தில் சொல்வார்கள் P for Peter. முதலாவது 4P, ஆங்கில எழுத்தில் 4P. முதலாவது P, ஜபம் தரும் ஜெயம், பிரேயர். இரண்டாவது, ஆவியானவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர். முதல் P, பிரேயர். இரண்டாவது, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ், பர்ஃபார்மிங் wonders and miracles. அடுத்ததாக preaching the word of God. மூன்றாவது P, preaching the word of God according to the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலோடு பிரசங்கித்தல். நான்காவது, இதையெல்லாம் நாம் செய்யும்போது, இந்த முதல் 3 காரியங்களை நாம் செய்யும்போது, நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் தன்னுடைய கிரியைகளை அவிழ்த்து விடுவான். அந்த பீ தான் பர்சிக்யூஷன். 16:33 இயேசப்பா சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி. உபத்திரவம் இல்லாத ஊழியம் இல்லை, ஜபம் இல்லாத ஊழியம் இல்லை, அற்புத அடையாளம் இல்லாமல் ஆத்ம ஆதாயம் இல்லை. கர்த்தருடைய வல்லமையான செய்தி இல்லாமல் ஆத்மாக்கள் தொடப்படுவது இல்லை. இந்த 4 காரியங்களும் நம் வாழ்க்கையில் நடைபெறும்படியாக, முதலாவது, ஒரு நீங்கள் 4 கியர், ஒரு வண்டியில் 4 கியர் இருக்குமானால், அப்படி நீங்கள் 4 கியர், ஃபர்ஸ்ட் கியர் prayer, second gear doing wonders and miracles, the third gear preaching the word of God, the top gear. ஆச்சரியமா இருக்குதா? அந்த டாப் கியர் என்ன தெரியுமா? சாத்தானால வருகிற, உலகத்தாரால வருகிற எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், அதையெல்லாம் இன்றைக்கு நாம் வெளிப்படையாக
பேச போவதில்லை. டெலிகாஸ்ட் ஆகாத சபை நிகழ்ச்சி இருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு. இந்த மாதம் 4வது புதன்கிழமை பகல். அப்படிப்பட்ட நேரங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எப்படி போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் யாராலே வருகிறது, எப்படி வருகிறது என்பதை பகிரங்கமாக இந்த 4 சுவருக்குள்ளே நாம் அச்சமின்றி பேசுவோம். அப்படிப்பட்ட வசனங்களை, அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். அடிக்கடி யாராவது வெளியில் எழுந்து போகிறாங்கன்னா, நான் அடுத்த வாரத்தில் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணுற ஒரு மீட்டர் வச்சுருக்கேன். நான் ஒரு குடும்ப தலைவர் ஒருத்தரை பார்த்தேன். அதே போல் ஒரு வாலிப தம்பி இப்போ பார்க்குறேன். அடிக்கடி வெளியில் போகிறாங்க. கொஞ்சம் செக் பண்ணணும். அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அந்த வாலிப பையன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. அவன் ஆலயத்தை வாஞ்சிக்காமல் ஆலயத்தின் மாடியை வாஞ்சிப்பவன் எப்படியோ இன்றைக்கு வந்து விட்டான். அவனை ரெஸ்ட் ரூம் இப்பொழுது அழைக்கிறது. வந்து அமர்ந்தால் கர்த்தரே என்று நமக்கு முடியலைன்னாலும் நமக்கு முடிந்தாலும் நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்கக்கூடாது. போதகர் எழுந்து நிற்போம் என்று சொன்னால் எழுந்து நிற்கணும். உட்காருவோம் என்று சொன்னால் உட்கார வேண்டும். முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால் முழங்கால் படியிட வேண்டும். துதிப்போம் என்று சொன்னால் துதிக்க வேண்டும். நாமே நம்முடைய சரீரத்தை பேணுவதற்காக ஆலயத்தில் வந்து அநேகருக்கு இடையூறாக இருக்கக்கூடிய காரியங்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம சபையில் செய்யக்கூடாது. அது தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி உள்ளவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமைதியாக அமெரிக்கையாக அவர் அமர்ந்து கர்த்தருக்காக காத்திருப்பார்கள். இந்த 4 காரியங்களுள் முதல் காரியம் ஜெபம். 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சீஷர்கள் காணும்படியாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எழுந்தருளி போனார். போகும்போது என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் எருசலேமில் நீங்கள் காத்திருக்கணும். அவர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமிலே ஜெபத்தோடு காத்திருந்தார்கள். ஒருவர் இருவர் அல்ல. இன்று காலையில் நாம் குழுவாக ஜெபிக்கிறதை குறித்து நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தோம். சபையாக நாம் ஜெபிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னார் அல்லவா, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இவங்க 2 பேர் 3 பேர் இல்லை, 120 பேர். அந்த மத்தியாஸ் என்கிற புதிய அப்போஸ்தலனோடு சேர்ந்து 12 பேர். அந்த 120ல் 12 பேர் கழிச்சுட்டா 108, 108 பேர். அந்த பெண்கள், ஆண்கள், இப்படி சொல்லலாம். அப்போஸ்தலர் அல்லாத 108 பேர், அப்போஸ்தலர்கள் 12 பேர். இந்த 120 பேரும் ஒரே மனதோடு ஆண்டவர் ஏசப்பா சொல்லிட்டாரு, நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கணும், நம்ம ஜெபிக்க வேண்டிய இடம் இதுதான், இதில் நம்ம காத்திருக்கணும். அவர் சொன்ன வார்த்தை நம்ம மத்தியில் நிறைவேற வேண்டும் என்றால், அவர் சொன்ன வார்த்தை நம் மத்தியில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஜெபித்தாக வேண்டும். அதுதான் அவர்களுடைய கீழ்ப்படிதல். நான் மறுபடியும் சொல்கின்றேன், ஏசப்பா சொன்னது
நம்ம மத்தியில் நிறைவேறணும். அல்லது வேற வார்த்தையில் சொன்னால், தேவ சித்தம் நமது மத்தியில் நிறைவேற வேண்டுமானால் நாம் முதலாவதாக கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். 120 பேர் கூடி ஜெபித்தார்கள். இப்படி அவர்கள் ஒவ்வொரு நாளையும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தங்கள் நேரங்களை செலவழித்து கொண்டு வந்த அந்த பட்சத்தில் நாம் இப்பொழுது 2வது அதிகாரத்துக்கு வருகிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை வந்தது. அது அறுவடை செய்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு பண்டிகை. 7 வாரங்கள் கடந்து 7 7 49 அந்த கடைசி ஓய்வு நாளுக்கு மறுநாள், அந்த நாளுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே நாள். பென்டா என்றால் 50 என்று அர்த்தம். 5 50 என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த குறிப்பிட்ட யூதர்களுடைய பண்டிகை வரும்பொழுது அந்த எருசலேம் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பண்டிகை அனுசரிக்கும்படியாக அவர்கள் ஃபங்க்ஷன் மூடில் இல்லை, அவர்கள் பண்டிகை மூடில் இருந்தாங்க. ஏனென்றால் இது வெறும் சமூக பண்டிகை அல்ல, இது வேதம் சார்ந்த பண்டிகை. கர்த்தர் மோசேயின் மூலமாக கட்டளையிட்டு லேவியராகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அனுசரிக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பண்டிகை. ஆவிக்குரிய பண்டிகைக்கும் சமூக பண்டிகைக்கும் வித்தியாசம் தெரியாம ஆடாதீங்க. இது சமூக பண்டிகை அல்ல. நீங்க சமூக பண்டிகையில மூழ்கிட்டால், ஃபங்க்ஷன்ல மூழ்கிட்டால், பியூட்டிஷியன் கையில மாட்டிக்கொண்டால் கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? இவர்கள் இந்த 120 பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே சிந்தையோடு, நம்ம குரு சொல்லிட்டாரு, நம்ம எஜமானன் சொல்லிட்டாரு, நம்ம கீழ்ப்படினோம் என்று காத்திருந்து அவர்கள் காலங்களை கடந்து வந்த பொழுது இந்த யூதருடைய பண்டிகையும் வந்தது. அப்பொழுது இவர்கள் எல்லாரும், இந்த 120 பேரும் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட இறைவாக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் மேலும் வந்து அமர்ந்தார். அவர்களுடைய நாவு அக்கினி மயமான நாவாக மாறியது. அவர்கள் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய சத்தம். வேதத்தில் அதற்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை பேர் இரைச்சல். எருசலேமில் இருந்த யூதர்கள் பண்டிகையை அனுசரிக்கும்படியாக பண்டிகை மூடில் இருக்கிறாங்க. Again I am telling, it is not a function or a social festival, it is a sanctified religious function. ஆவிக்குரிய பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தின்படி அனுசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை வந்தது. இது எருசலேமில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தூர தேசத்தில் அங்கும் இங்குமாக சிதறி இருந்த அநேக தேசத்திலிருந்து யூதர்கள் வந்திருந்தார்கள். இப்போ சொல்லுங்க, அப்ப அந்த பண்டிகை என்ன பண்டிகை? இட் இஸ் நாட் a national festival, it is an international festival. இது ஒரு தேச பண்டிகை அல்ல. உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், நான் அந்த நாடுகளுடைய பெயரெல்லாம் அப்படியே எண்ணிக்கொண்டே வந்தேன். நான் எண்ணியது சரியானால் ஒரு 12-13 தேசங்களிலிருந்து, அரேபியாவிலிருந்து அந்த மக்கள் எல்லாரும் கூடினார்கள். இவங்க ஜெபம் பண்ற இடத்துல கூடல,
இவங்களை கர்த்தர் அக்கினியினாலே தொட்டு நாவை தொட அவர்கள் அந்நிய பாஷையிலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷை வரத்தின்படி அந்நிய பாஷை வரம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற வரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரங்களின் பட்டியலில் முதலாவது வரம் அந்நிய பாஷை வரம். அந்த அந்நிய பாஷையை அவர்கள் எல்லாரும் பேசினார்கள். அது எப்படி இருந்ததுன்னா பேரிரைச்சலாக இருந்தது. இந்த பெரிய சத்தம் இப்படி சொல்லலாமே, ஒரு இங்கே பட்டாசு வெடித்தால் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் அந்த சப்தம் செல்வது போல கர்த்தருடைய ஜனங்கள் அந்த பண்டிகையை அனுசரிக்கும் போது அவர்கள் அடக்க முடியாமல் மாம்சத்தின்படி அவர்கள் பேசல. அவர்கள் ஆவியானவர் அவர்களுக்கு அளித்த கிருபையின்படி ஆவியானவருடைய நடத்துதலின்படி அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். 120 என்ஜின்கள் சத்தமிட்டன. 120 என்ஜின்களிலிருந்து புகை வந்தன. ஒவ்வொரு என்ஜினுக்கும் எவ்வளவு சக்தி, எத்தனை ஹார்ஸ் பவர் என்னால எண்ண முடியல. ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது அந்த ஆவியானவருக்கு எவ்வளவு வல்லமை உண்டோ, the same power our Holy Spirit has, when we receive him, we receive the same power. ஆவியானவருக்கு எவ்வளவு வல்லமை உண்டோ அந்த வல்லமை அவரை பெற்றுக்கொள்கிற போது அவரை பெற்றுக் கொண்டவர்களுக்கு, அவரை வாஞ்சிக்கிறவர்களுக்குள்ளே அவ்வளவு பலமாய் செயல்படுகிற டைனமிசம், கட்டுக்கடங்காத ஒரு வல்லமை. நான் சொல்வேன், அது அணுசக்தியை காட்டிலும் வல்லமையுடைய ஒரு அனுபவம். ஆகவேதான் ஆண்டவர் 1:8 சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து receiving the strength, receiving the power. என்ன வல்லமை? மனுஷனுடைய வல்லம் இல்லை, சாத்தானுடைய வல்லம் இல்லை, சாத்தானை ஜெயித்தவருடைய வல்லமை. அந்த 120 பேர் மேல வந்து இறங்கின போது அது 120 பேர் கூடின அந்த கூட்டம் அது ஒரு பெரிய இயக்கமாக மாறிற்று. ஒரு பெரிய இயக்கமாக மாறிற்று. அதை இயக்குகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த இயக்கத்துக்கு என்ன பேர்? அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுடைய இயக்கம். அதுதான் திருச்சபைக்கு பிறந்த நாள். எனக்கு ஒரு பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 15/11/1948. திருச்சபை எப்பொழுது பிறந்தது? திருச்சபை என்ற பெயர், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் என்ற பெயர் வருவதற்கு முன்பாக திருச்சபை பிறந்து விட்டது. அந்த திருச்சபை பிறப்பு என் வாழ்க்கைக்கு உந்து சக்தி, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு உந்து சக்தி. இன்றைக்கு ஆவியானவருடைய யுகத்திலே நாம் இருக்கின்றோம். We are in the dispensation of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய யுகத்திலே நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே நாம் இருக்கின்றோம். இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் அதை அலட்சியமாக விட்டுவிட்டு சுயமாக மாம்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முதலாவது அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இரண்டாவதாக அவர்கள் உன்னதத்தால் வந்த, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
என்ன நடந்தது? அந்த எருசலேமில் இருந்து அவர்கள் கூடினார்கள். இப்படி சொல்லலாமா? எருசலேம் ஊர்காரங்க கூடினாங்க. பல தேசத்திலிருந்து வந்த அந்த யூத மக்கள் எல்லாம் கூடினாங்க. இவங்க ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு மண்டபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது இது போல ஒரு ஹால் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ இடது பக்கம் வலது பக்கம் இந்த 3 கதவு வழியா, அப்புறம் இடையிடையே ஜன்னல் இருக்கு. ஒரு கதவு இன்னொரு கதவுக்கு 2 ஜன்னல் இருக்கு. ஜன்னல் வழியா, வாசல் வழியா, அதுக்கப்புறம் பால்கனிக்கு போயிட்டு அங்கிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த அனுபவம் பெறாதபடி, இந்த ஆவியின் அனுபவம் பெறாதபடி வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் இந்த அற்புத சத்தத்தை, அற்புத பாஷையை, அற்புத சத்தத்தை, அற்புத சக்தியை அவர்கள் கண்டபோது, கேட்டபோது பிரமிப்படைந்தார்கள். God created curiosity among the Jewish believers. யூத நம்பிக்கையுடைய அந்த யூதர்களுக்கு உள்ளத்திலே ஒரு கியூரியாசிட்டியை, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலை எப்பொழுது கர்த்தர் கொடுத்தார்? அவர்கள் கூர்மையாக ஊற்று நோக்கினார்கள். அவர்கள் தங்களுடைய செவிகளை அந்த சத்தத்துக்கு நேராக திருப்பினார்கள். அவர்கள் பேசின அந்நிய பாஷை அவர்களுடைய செவிகளிலே தொனித்து கொண்டிருந்தது. அவர்கள் ஆவிலே நிறைந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி அவர்கள் வல்லமையோடு காணப்பட்டதை அவர்கள் கண்ணார கண்டார்கள். என்ன சொன்னார்கள்? இது எப்படி போய் முடியுமோன்னு தெரியல. ஒரு இயக்கம், அந்த ஒரு இயக்கம் ஆவியானவராலே செய்யப்படுகிற இயக்கம். இயக்கம் என்று சொல்லும்போது நம்ம உலக மொழியில் சொன்ன டைரக்ஷன் என்று சொல்கிறோம். ஆக்கமும் அவர்தான், ஆக்கமும் அவர்தான், ஊக்கமும் அவர்தான். ஆச்சரியப்பட்டார்கள். 2ஆம் அதிகார அனுபவம் துவங்கப்பட்ட திருச்சபைக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பிரிசில்லா கொஞ்சம் சொல்லுங்க. அதுவே ஆதாரமும் கிறிஸ்தவ திருச்சபைக்கு ஆரம்பமாகவும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஜெபம் முடிந்து விட்டது. அடுத்தது கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ எந்த அற்புத அடையாளமும் செய்யல. நம்ம யோசிக்கிறபடி என்ன அற்புத அடையாளம் செய்தார்? அந்த சாதாரண மனிதர்களை அபிஷேகித்து அவர்கள் அந்நிய பாஷையில் பேசும்படியாக செய்துவிட்டார். வேடிக்கை பார்க்க வந்த யூதர்களுக்கு அது ஒரு அற்புதமாகவே காணப்பட்டது, அது ஒரு அடையாளமாகவே காணப்பட்டது. அவர்கள் வியப்புக்குள் ஆனார்கள். இதை பயன்படுத்தி கொண்டு பேதுரு ஐயா பிரசங்கம் பண்றாரு. Prayer, performing wonders and miracles is over. 3வது ஸ்டெப்புக்கு நம்ம அடுத்து 3வது கியருக்கு நம்ம போனால், அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே நாம் வாசிக்கிறோம், மற்ற 11 சீஷரோடு. He was not preaching all alone. The Bible says he was preaching
as the other disciples were standing beside him. பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகின்றார். அப்பொழுதுதான் அவருக்கு அபிஷேகம் கிடைத்தது. அப்பொழுதுதான் அவர் கிருபை பெற்றார். அப்பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு ஞான வரத்தையும் புத்தியை புகட்டுகிற வரத்தையும் கொடுத்தார். படிப்பறியாதவர், மழை வந்தால் கூட பள்ளி கட்டிடத்தில் ஒதுங்காதவர், இப்பொழுது சூழ நிற்கிற அந்த யூதர் கூட்டத்தை பார்த்து ஒரு வல்லமையான பிரசங்கம் பண்றாரு. Spirit filled preaching, divine inspired preaching. ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர், ஆவியானவராலே நடத்தப்பட்டவர் இப்பொழுது அவர் பிரசங்கம் செய்கின்றார். முதலாவது அபிஷேகம் பெற்றத தூரத்திலிருந்து வந்தவர்கள், உள்ளூரில் இருந்த யூதர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்படியாக வந்தவங்க அற்புத அடையாளத்தை பார்த்தாங்க. அவங்க அற்புத அடையாளத்தை அல்லது இந்த சீஷர்கள் காட்டின இந்த வித்தையை பார்த்துட்டு அவங்க வெறுமனே போகக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பேதுருவை பேச வைக்கிறாரு. பேதுரு பிரசங்கத்தை அவர்கள் அலட்சியம் பண்ணவில்லை. ஏன் தெரியுமா? அந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய தாகத்தை, அவர்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய பசியை உண்டு பண்ணினார். அதாவது அவங்க வேடிக்கையை பார்க்கிறாங்க, காதால சத்தத்தை கேட்கிறாங்க, கண்ணால காட்சியை பார்க்கிறாங்க, உள்ளத்துக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனா அவங்க இப்போ அபிஷேகம் பெறல. ஆனால் ஆவியானவர் அவர்களை பக்குவப்படுத்தினாரு. எதற்காக பக்குவப்படுத்தினாரு? My son Peter is going to preach for you. Listen to him. என்னுடைய மகனாகிய பேதுரு பேச சொல்லியிருக்கிறேன், பேசுகிறான், அவன் பேச நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னபோது நாம் அங்கே வாசிக்கின்றோம். முதல் அதிகாரம் 37வது வசனத்தில், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். Brothers, what we must have to do, என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்தி கேட்டோம், செய்வதை அறியாமல் திகைக்கிறோம், நீங்க சொல்லுங்க என்று சொல்லி அவர்கள் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு கர்த்தருடைய தாசன் பேதுரு அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் என்று நற்செய்தி சொல்லுகின்றார். என்ன நடந்தது? அன்றைக்கு பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த வரியில் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துக்குள்ள, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை வளர வேண்டுமானால், சபையிலே மக்கள் சேர்க்கப்பட வேண்டுமானால், சபை ஜெபிக்க வேண்டும், சபை அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும். வேடிக்கை பார்க்கிறவர்கள் அற்புத அடையாளங்களை காண அவருடைய உள்ளத்தை கர்த்தர் பக்குவப்படுத்தி பிரசங்கிக்கிற செய்தியின் மூலமாக அவர்களை தொட்டு அவர்களே முன்னுக்கு வந்து, ஐயா நீங்க சொல்றபடி நாங்கள் நடக்கணும்னா என்ன செய்யணும் என்று கேட்கும்படியாக கர்த்தர் செய்தியை கேட்கிறவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாக அந்த செய்தியை கர்த்தர் மெருகேற்றி, அந்த செய்தியை கர்த்தர் வலுவூட்டி
அது அந்த மனுஷனுடைய செய்தி அல்ல. அந்த மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால் அவன் பிரசங்கிக்கல. அவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை சுத்தியிலே அடிப்பது போல கேட்போருடைய செவியிலே கர்த்தருடைய வார்த்தை பிரவேசிக்கும்படியாக, அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாக ஆவியானவர் கிரியை செய்யும் போது ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்கு கொள்ளை பொருளாக கொடுப்பார். ஒரு புதிய சகாப்தம். ஒரே நாள்ல ஒரு செய்தியின் மூலமாக 3000 பேர் உணர்த்தப்பட்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இப்பொழுது நாம் 3வது அதிகாரத்திற்கு வருகிறோம். நடக்க முடியாத இந்த மனுஷனுக்கு 40 வயது. நாற்பது என்று சொன்னா ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததி போயிடுச்சு. He spent his 40 years as a beggar. 40 ஆண்டுகள் அவன் கை நீட்டி காசு வாங்கி தன் வயிற்றை கழுவுகிற அனுபவத்தோடு பிறருக்கு பாரமாக அவன் வாழ்ந்து வந்தான். என்ன பாரம்? சபையின் அலங்கார வாசலிலே ஒவ்வொரு நாளும் அவனை சுமந்து கொண்டு வந்து அங்கே உட்கார வைப்பார்கள். சபைக்கு வருகிறவர்களை பார்த்து அவன் உதவி கேட்பான். வேதம் சொல்கிறது, நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பில் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பேதுருவும் யோவானும் அந்த ஜப வேளை ஆகிய அந்த 9ஆம் மணி நேரம் வந்தபோது, மாலை 3 மணி, அவன் அந்த பேதுரு யோவானும் அந்த வழியாக வந்தபோது இந்த பிச்சைக்காரன் பேதுரு யோவானுடைய முகத்தை பார்க்கிறான். பேதுரு யோவானும் அந்த பிச்சைக்காரனை பார்க்கிறார்கள். பிச்சைக்காரன் பேதுரு யோவானை பார்க்கிறான். கர்த்தருடைய துஹம் மராஷலோ து ஈசோ நியாகி துஹம் மராஷலோ திஹம்மி இ துஹம் மராது ஷலரி ஷலலுரிடி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றை செய்வதற்கு முன்பதாகவே, ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பதாகவே, பேசுவதற்கு முன்பாக நாவிலே வார்த்தை போடுகிறவர், செய்வதற்கு முன்பாக இருதயத்தை மனதுருக்கத்தை கொடுக்கிறவர். அதுதான் இப்பொழுது அந்நிய பாஷையில் நான் பேசினதற்கு அர்த்தம். ஒரு உதவி செய்வதற்கு முன்பாக, அந்த உதவி செய்கிற ஒரு மனுஷன் அல்லது ஒரு நபர் ஒரு உதவி கரத்தை நீட்டுவதற்கு முன்பாக ஆண்டவர் அந்த மனதுருக்கத்தை அந்த உள்ளத்தில் கொடுக்கிறாரு. நம்ம பேசுவதற்கு முன்பாக ஏசப்பா சொன்னாரு, நீங்க பேசுவது இன்னது என்று உங்களுக்கு தெரியாது இருக்கிற வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். அதையும் பேசுங்க. பேதுரு சொல்லுகின்றார், அப்பா, எங்களிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட கேட்கிறாய். நீ எதிர்பார்க்கிற வெள்ளிக்காசு தங்க காசு என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் சல்லி காசும் இல்லை. ஆவியானவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை கவனிங்கள். என்னிடத்தில் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம். விலை மதிக்க கூடாத ஒப்பற்ற செல்வம், மகிமையின் ஐஸ்வர்யம், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவராலே வரம் பெற்ற தேவ பிள்ளைகள் மிகவும் விலையேற பெற்றவர்கள்.
அவர்களுக்கு லட்சம் கோடி எல்லாம் பெரிய தொகை அல்ல. நம்முடைய மகளிர், இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அரசு சொல்லுது 2.5 கோடி, மும்பை அரசு சொல்லுது 2.25 கோடி என்று அவர்களுடைய பிசிக்கல் சரீர பிரகாரமான முயற்சிக்காக அவர்களுக்கு பரிசுகள் வெகுமதிகள் தேடி வருகிறது. ஆண்டு முழுவதும் வருமா? இன்னும் ஒரு ஸ்டெப் நான் தாண்டி கேட்கிறேன், ஆயுள் நம்ம ஜெமிமாவுக்கு ஆயுள் முழுவதும் வருமா? ஆனால் ஆயுள் முழுவதும் உங்களை நல்லவர்களாக, உங்களை வல்லவர்களாக, உங்களை செல்வந்தர்களாக, நீங்கள் சுகமோடு இருக்கிறவர்களாக மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியிலே, நம் உள்ளத்திலே அவர் கிரியை செய்யவில்லையா? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணவில்லையா? அதுதான் பேதுரு சொன்னார். We don't have gold and silver, but I can give one thing. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு கொடுக்க ஒன்று இருக்கிறது. அவன் கொடுக்கும்படியாக சொன்னது இயேசுவின் நாமம். அந்த பாட்டு 2 லைன் பாடலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். சாத்தானின் சேனையை நசுக்கிடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். நீங்கள் இயேசுவின் நாமத்துக்கு சொந்தக்காரர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள். அந்த ஆவியானவருக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? மகிமையின் பொக்கிஷம், heavenly treasure. ரூபாயில டாலர்ல கணக்கிட முடியாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பொழியப்பட்டிருக்கிறார், அருளப்பட்டிருக்கிறார். நாம் மட்பாண்டங்களிலே, நம்முடைய சரீரமாகிய மட்பாண்டங்களிலே நாம் வருகிற வெள்ளிக்கிழமை தியானிக்க இருக்கின்றோம். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறார், மனுஷனே, மானிடனே. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பென் ஆஃப் ஆடம். பென் ஆஃப் ஆடம் என்றால் என்ன அர்த்தம்? ஆதாமின் மகன். நம்ம தகப்பன் ஆதாம் எப்படி? மண்ணிலிருந்து அவனை கர்த்தர் உருவாக்கினார். We are sons and daughters of Adam. நாம் ஆதாமின் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். ஆதாமின் குமாரனும் குமாரத்தியுமாகிய எங்களை நீங்க மண்ணுன்னு அலட்சியப்படுத்தாதபடி பொன்னிலும் மேலாக எங்களை நினைத்து விலை மதிக்க கூடாத உம்முடைய கிருபா வரங்களை எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு, எழுந்து நிற்பதற்கு, சாத்தானை முறியடிப்பதற்கு, சாப பிசாசை துரத்துவதற்கு, வியாதியை குணமாக்குவதற்கு, அற்புத அடையாளங்களை செய்வதற்கு, தோய்ந்து போன உள்ளங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு நீங்க உங்களுடைய அளவற்ற விலை மதிக்க கூடாத பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களப்பா. உமக்கு சோத்திரம் என்று சொல்லுவோமா? அதுதான் பேதுரு சொன்னாரு. நீ எதிர்பார்க்கிற 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் எங்களிடத்தில் இல்லை. எங்களிடத்தில் உள்ளது நீ எதிர்பார்க்கின்ற ஒரு பொக்கிஷத்தை காட்டிலும் மேலானது. இயேசுவின் நாமத்தினால உதவிக்காக கையை நீட்டுகிற
அந்த மாசு படிந்த அந்த கையெல்லாம் தரையில் நடக்க முடியாது. 2 கால்லையும் 2 கால 4 காலில் 2 காலில் 2 காய் ஊன்றி ஊன்றி நடப்பான். அதனால அந்த காய்த்து கிடந்த கரத்தை கர்த்தருடைய தாசன் பேதுரு பிடித்து கொண்டார், இறுக பிடித்து கொண்டார். இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று தூக்கிவிட்டார். எந்த வல்லமை! அந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று இந்த உலகத்தில் இருக்கிற அணு சக்தியை காட்டிலும் மேலான வல்லமை உள்ள சக்தி உள்ள அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர், அந்த வல்லமை பேதுருவுக்குள்ளே பொங்கி எழுந்து கொண்டிருந்தது, அனல் மூட்டப்பட்டிருந்தது. பேதுருடைய உள்ளம் உருகிற்று. ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தார். கையை பிடித்து அவனை தூக்கின பொழுது அவன் எழுந்து நின்றான். அவன் குதித்தான், தேவனை துதித்தான். துதித்து கொண்டே, சந்தோஷம் கண்ட்ரோல் பண்ண முடியல, குதித்து கொண்டே செய்த நன்மைக்காக வரவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவான்? சோத்ரம் ஐயா, சோத்திரம்பான்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றான்? சோத்திரப்பா, பரலோக தேவனே, நான் அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு நாள் கூட போகல, ஆனா இன்றைக்கு அந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு என் கால்களையும் கரடுகளையும் வல ஊட்டிங்களே ஐயா, மறுமால ஐயா போல நான் கூட நடக்க செய்தீங்களே, அவங்களோட என்ன நிறுத்தினீங்களே, அவங்களோட நான் பயணமாகி ஆலயத்துக்குள்ள போக செய்தீங்களே, உங்களுக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம்னு சொல்லி அவன் சோத்திரம் பண்ணிக்கொண்டே, மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் துள்ளி குதித்தான். இன்னும் அவன் பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லை. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை கொண்டு அநேகர் அசைய முடியாது இருக்கிறவர்கள் துள்ளி குதிக்கும்படியாக, சோர்வோடு இருக்கிறவர்களை எல்லாம் ஊன்றை எழுப்பி நிறுத்தும்படியாக என்னையும் உங்களையும் கொண்டு பயன்படுத்தினார் பரிசுத்த ஆவியானவர். இப்படி உதவா பாண்டங்களை உதவும்படியாக, நடக்க முடியாதவர்களை நடக்க செய்யும்படியாக நம்மை கொண்டு அவர் கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது பி, பிரேயர். இரண்டாவது பி, preaching the word of God or performing the miracles. மூன்றாவது பி, persecution, உபத்திரவம். சுகமாக்கப்பட்டவன் நடக்கிறதையும் நன்றியால் துதிக்கிறதையும் கண்ட மக்கள் திகைப்புற்று மெய்மறந்து நின்றனர். முதல் அபிஷேக அனுபவத்தை பார்த்து எருசலேமில் இருந்தவர்களோ, பல நாடுகளில் இருந்து வந்த அயல் நாட்டு அந்த யூதர்களோ ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்தது. He availed the wonderful opportunity to share the word of God. எனக்கு உங்களுக்கு அது போல ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் போது மக்களுக்கு இது போல மேடையில் பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் உங்களுடைய அனுபவத்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை, உங்களுடைய சாட்சியை நீங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அரிய காரியங்களை, பெரிய காரியங்களை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில செய்யும் போது நீங்க என்ன செய்யணும்? இந்த அன்பர் இயேசுவை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்பொழுது உலகத்தில் நடந்திராத அற்புதம், 40 ஆண்டுகளாக நடக்க முடியாது, பிறந்ததிலிருந்து நடக்க முடியாத அவனை பேதுரு பரிசுத்தாவின் வல்லமையினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிற்க, நடக்க, துதிக்க, குதிக்க செய்து விட்டார். எல்லாரும் பார்த்தார்கள். சாலமோனுடைய மண்டபத்தில் கூடி வந்திருந்த மக்கள் ஆச்சரியத்தோடு கூட பார்த்தார்கள். அப்பொழுது அந்த மேன்மையை, அந்த புகழை
பேதுரு எடுத்துக்கல. அன்பானவர்களே, நாங்கள் எங்கள் சக்தினாலாவது எங்கள் பக்தினாலாவது இதை செய்யல என்று சொன்னவர்கள், கர்த்தருக்கு முழு கனத்தையும் மகிமையும் கொண்டு வந்தவர்கள் தங்களை தரை மட்டும் தாழ்த்தினார்கள். நம்ம இங்கே தொடர்ந்து வாசிக்கின்றோம். அந்த சில நிமிட நிகழ்ச்சி பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது. பேதுருக்கு பிரசங்கிக்க சாதகமான சூழ்நிலையை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்தார். 3ஆம் அதிகாரம் 12 20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு மறுபடியும் பிரசங்கம் செய்கிறார். 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு இப்போ நம்ம கடந்து போய்விட்டோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அநேகர்னு சொல்றீங்களே பாஸ்டர், எத்தனை பேர்? பைபிளில் எழுதப்பட்டிருக்கு எவ்வளோ? 5000. நமக்கு 5000 நமக்கு நல்லா தெரியும். 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த போது செய்த அற்புதம். அந்த அற்புத மூர்த்தி தான் இயேசுதான். இன்றைக்கு பேதுரு மூலமாக அவர் என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதற்கு மேலான கிரியைகளையும் செய்வான் என்று எந்த குருவாயிலும் இந்த உலகத்தில் அப்படி சொன்னதுண்டா? என் குரு இயேசுவை போல எந்த குருவாயிலும் இந்த உலகத்தில் சொன்னதுண்டா? எந்த குரு சீஷனை தலையெடுக்க விட மாட்டான். தனக்கு தான் புகழ் இருக்கணும்னு விரும்புவான். ஆனால் என் ஆண்டவர் இயேசு சீஷர்களை வாழ்த்தினார், அவர்களுக்காக ஜெபித்தார். இப்பொழுது பேதுரு ஆற்றிய அந்த அருளுரையின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக முதல் 3000, இப்பொழுது எத்தனை? 3000 5 ஸ்லோ பிக்கப் 5000. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஆன்சரை. மறுபடியும் கேள்வி கேட்கும் போது எங்கேயும் பைபிளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு மிஷின் கணக்கு எடுத்துக்கணும். 5000 பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அதே 4ஆம் அதிகாரம் டேவிட், கவனிச்சுக்கிறீங்களா? திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம்? சோதோம்ன்ற அர்த்தம். அம்மாவை கேட்டு சொல்லுவாங்க, சோதோம்னா என்னம்மா அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன நடந்தது? 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். நல்லது செய்த இந்த சீடர்கள் பேதுருவையும் யோவானையும் அவர்கள் பிடித்து, நம்பர் 1, முதலாவது அவர்களை காவலிலே வைத்தார்கள். They were kept under police custody. காவலிலே வைத்தார்கள். வேகமாக நம்ம முடிக்கணும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6வது வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? சுவிசேஷத்துக்கு விரோதிகள் சீஷர்களை விசாரணை பண்ணினார்கள். யார் விசாரணை பண்ணப்படுவார்கள்? குற்றவாளிகளை தான் விசாரணை குழுவுக்கு முன்பாக நிறுத்துவார்கள். சுவிசேஷத்துக்கு விரோதிகள், இன்றைக்கும் சுவிசேஷத்துக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள். அந்த சுவிசேஷத்துக்கு விரோதிகள் அன்று பேதுருவையும் யோவானுக்கும் விசாரணை நடத்தினார்கள். மூன்றாவதாக 4:21 பாருங்கள். அவர்களை தண்டிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அவர்களை தண்டிக்காம, அங்க வசனத்தை நல்லா கவனிங்க, அவர்களை கண்டித்தார்கள். இனிமேல் இந்த இயேசுவின் பேரை சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கம் பண்ணினா நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.
உங்களை தொலைத்து கட்டிடுவோம் என்று பயமுறுத்தினார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க அவர்களுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரித்து கடுமையாக கண்டித்து அவர்களை விடுதலை ஆகிட்டாங்க. வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தால் இந்த சுழற்சி என்ன சுழற்சி? ஜபம், அற்புத அடையாளங்கள் செய்தல், வசனத்தை பிரசங்கித்தல், உபத்திரவத்தை சந்தித்தல். அற்புத அடையாளத்தை செய்து உபத்திரவத்தை சந்திக்கலாம். ஜபம் பண்ணி அற்புதம் செய்யலாம். ஜபம் பண்ணி வசனத்தை பிரசங்கிக்கலாம். இது இந்த சுழற்சி இப்படி தான் வரிசையில் வரணும்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அந்த கடைசி உபத்திரவம் நிச்சயம், அந்த முதல் பிரேயர் நிச்சயம், அது கட்டாயம். ஜபமும் கட்டாயம், ஜபம் பண்றவங்களுக்கு வருகிற உபத்திரவமும் நிச்சயம். இது கடையில ஜபம் பண்ணுகிறவர்கள் தேவ பலனை கொண்டு பிரசங்கிப்பார்கள், தேவ பலனை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக நாம் ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கின்றார். செய்தி முடிந்து விட்டது. இப்பொழுது ஒரு முறை நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சிலர் உட்காந்துக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் முழங்கால் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆகிடுவீங்க.